இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, வானதி பாண்டியன் கடைக்கு நம்ம பேர் தான் வைக்கல, அட்லீஸ்ட் ரிப்பனையாவது நம்மள கட் பண்ண சொல்லுவாங்கன்னு பெரிய கற்பனையில இருக்காங்க. ஆனா பாண்டியன் ரிப்பன் கட் பண்ண சேரனை கூப்பிடுறாரு. சேரன் நான் மட்டும் வேணாம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் ரிப்பன் கட் பண்ண கூப்பிடுறாரு. அங்கேயும் வானதிக்கு ஏமாற்றம் தாங்க. அடுத்து நடேசன் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாண்டியன் குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு நிலாவை முதல்ல கூப்பிடுறாரு. நிலா தயங்குறாங்க. நான் வரல பாண்டி, வேற யாரையாவது ஏத்த சொல்லுங்க, இல்லன்னா அப்பாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடேசன் நீதாம முறையா ஏத்தணும், நீயே ஏத்து அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அதையே சொல்றாங்க. அதனால நிலாவும் சந்தோஷமா குத்து விளக்க முதல்ல ஏத்துறாங்க. இத பார்த்ததும் வானதிக்கு முகமே மாறிடுச்சு. இதுலயும் பாண்டியன் நம்மள கண்டுக்கவே இல்லையே, இவன் என்ன லவ் பண்றானா இல்லையா, என் மனச புரிஞ்சுக்கவே மாட்டான் அப்படின்னு மனசுல புலம்பிக்கிட்டே சோகமா நிக்கிறாங்க வானதி. பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க. வானதி மட்டும்தான் கடையில நிக்கிறாங்க. அப்ப பாண்டியன் வானதி கிட்ட தனியா மாட்டிக்கிட்டாரு. வானதி கோவமா உங்க அண்ணன் பேரு தான் வைக்க போறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாண்டியன் அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேல அப்படின்னு சொல்றாரு. உங்க அண்ணன் பேர் வைக்கிறது உங்க அண்ணனுக்கு தான் சர்ப்ரைஸ், எனக்கு கிடையாது. என்கிட்ட நீ இதை முன்னாடியே சொல்லி இருக்கணும். நான் நீ என் பேரை வைப்பேன்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். சரி பேர் தான் வைக்கல, ரிப்பன் கூட கட் பண்ண என்ன கூப்பிடல, விளக்கு ஏத்துறப்ப நான் உன் கண்ணுக்கே படல. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா பாண்டி? எப்போதுமே உன் குடும்பம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுமா, மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கவே தெரியாதான்னு இப்படி கேள்விக்கு மேல கேள்வியா பாண்டியன் கிட்ட வானதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன வானதி இப்படி பேசுற, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எனக்கு நம்பிக்கை கொடுக்கலன்னா நான் இந்த கடையே ஆரம்பிச்சிருக்க முடியாது. சேரன் அண்ணா தான் முதல்ல பணம் கொடுத்து உதவி பண்ணாரு. எங்க அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணணும்னு அவசியமே இல்ல, ஆனா அவங்க 60,000 கொடுத்து எனக்காக எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு நான் பண்ணது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம். நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும். உனக்காக நான் என்னென்ன செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இது அவங்களுக்கு நான் ஒரு நன்றி கடனா செய்யறேன், அவ்வளவுதான். இதையே உன்னால புரிஞ்சுக்க முடியல, என்னோட சந்தோஷம் உனக்கு சந்தோஷம் இல்லையான்னு பாண்டியன் கேட்க வானதி அமைதியாயிட்டாங்க. ஒரு வழியா வானதியை சமாதானம் பண்ணிட்டாரு பாண்டியன். பெருசா வெடிக்கும்னு நினைச்சா பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் பல்லவன் காலேஜ் முடிச்சுட்டு வரப்ப காயத்ரியை மீட் பண்றான். காயத்ரி பல்லவனை பார்த்து இப்போ உங்களுக்கு ஓகே தானே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஓகே தாங்க, அன்னைக்கே சரியாயிட்டேன், பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றான் பல்லவன். உங்க அண்ணனும் அண்ணியும் வீட்டுக்கு வந்தாங்க. உங்க அண்ணன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாருன்னு காயத்ரி சொல்றாங்க. தெரியுங்க, அண்ணன் சொன்னாரு. சோழன் அண்ணன் நல்லவர் தான், அவர் பொதுவா நிறைய பொண்ணுங்கிட்ட பேசுவாரு, அந்த மாதிரிதான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அது வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு, மன்னிச்சிடுங்கன்னு பல்லவனும் மன்னிப்பு கேக்குறான். இல்ல அதெல்லாம் விடுங்க, என் மேலயும் தப்பு இருக்குன்னு காயத்ரி சொல்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சகஜமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெல்லமா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நெருக்கம் உருவாது. இன்னொரு பக்கம் நிலாவோட பாஸ் ராகவ் நிலாக்கு கிஃப்ட் கொடுக்கறாரு. நிலா அதை வாங்க மறுக்கிறாங்க. அதே நேரத்துல நிலாவை கோர்ட்டுக்கு வர சொல்லி வக்கீல் அம்மா கால் பண்றாங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்ப பாப்போம். அதுக்கு முன்னாடி சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா சோழனுக்கு போன் போட்டு கொஞ்சம் ஆபீஸ் வர வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஆளை பத்தி தான் தெரியுமே, நிலா கூப்பிட்டா எங்க இருந்தாலும் உடனே போய் நிப்பாருன்னு டக்குன்னு நிலா ஆபீஸ்க்கு முன்னாடி போய் கார்ல நிக்கிறாரு. சோழன் ஆபீஸ்க்கு முன்னால வெயிட் பண்ணிட்டு நிக்கிறத ஆபீஸ் ஜன்னல் வழியா நிலாவோட பாஸ் ராகவ் பாத்துட்டு இருக்காரு. நிலாவோட பாஸுக்கு சோழனை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது. இவன் ஏன் இங்க நிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்ப நிலா சோழன் பக்கத்துல போய் நின்னு பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்து ராகவ் டென்ஷன் ஆகுறாரு. சோழன் நிலா கிட்ட என்னங்க அவசரமா வர சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. நிலா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் தயக்கமா நின்னாங்க. வக்கீல் போன் பண்ணி இருந்தாங்க, நாளைக்கு ஹியரிங் இருக்காமா, நாம 11 மணிக்கெல்லாம் கோர்ட்ல இருக்கணும்னு, நாம நாளைக்கு போகணும்னு, நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் சோழனுக்கு தலையில இடியே தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. ஏங்க நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப இது அவசியமா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. என்ன அவசியமானு கேக்குறீங்க, முன்னாடி நம்ம பேசிக்கிட்டது தானே எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு. சேரன் அண்ணாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, என்னமோ புதுசா கேக்குறீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. சோழன் என்ன சொல்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடிட்டு இருக்காரு. ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு கெஞ்சுறாரு. இதுல யோசிக்க என்ன இருக்கு, இது முன்னாடியே முடிவு எடுத்தது தானே, எனக்காக உங்க வீட்டுல நிறைய பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எனக்காக பண்ணணும்னு அவசியமே இல்ல. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல, உங்களுக்கும் பாரமா இருக்க விரும்பல, ஊர் தப்பா பேசக்கூடாதுன்னு தான் உங்க வீட்டுல இருந்தேன், இல்லனா எப்பவே கிளம்பி இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஏன் இப்ப அதிர்ச்சி ஆகுறீங்க? நாளைக்கு போறோம், டிவோர்ஸ் வாங்குறோம், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்கன்னு கூலா சொல்றாங்க நிலா. ஆனா சோழனுக்கு தலையெல்லாம் சுத்தி பூமிக்குள்ள போற மாதிரி இருந்துச்சுங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறது இவள, என்ன சொன்னாலும் திரும்ப பதில் சொல்லுவான்னு எப்படியாவது இவளை தடுத்தே ஆகணும், இல்லனா டிவோர்ஸ் வாங்கி கையில கொடுத்துட்டு டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு போனாலும் போயிருவா. என்ன பண்றதுன்னு புரியலையே.
இந்த விஷயத்த வீட்ல சொன்னா அவங்களும் நம்மளுக்கு எதிரா தான் இருப்பாங்க. கண்டிப்பா சேரன் அண்ணனும் பல்லவனும் நிலா பக்கம் தான் நிப்பாங்க. வீட்ல சொல்லி பிரயோஜனம் இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சோழன். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற தீவிரமான வாக்குவாதத்த ரகசியமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நிலாவோட பாஸ் ராகவ். நிலாவோட கல்யாண விஷயமும் டிவோர்ஸ் விஷயமும் ராகவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னென்ன ப்ளே பண்ண போறாரோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி அய்யனார் துணை சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க.